திவாகர் பார்த்தீங்கன்னா, திவ்யா கிட்ட ரொம்பவே எல்லை மீறி போயிட்டுருக்காரு. இது வந்து பிக் பாஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. உங்கள நம்பி தானே ஒரு பொண்ணு உள்ள வருது. அந்த பொண்ண ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது உங்க கடமை தானே. அந்த இன்னைக்கு மத்தியானம் வந்துட்டு அந்த இதில லிவிங் ஹால்ல எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அப்போ வினோதனா வந்து திவ்யா பக்கத்தில உட்காந்துருப்பாங்க. அப்போ யாரோ வந்து வினோதனாவ அந்த பக்கம் கூப்பிடுவாங்க. யாரையோ கூப்பிட்டோனே ஜஸ்ட்டு வினோதனா எந்திரிப்பாரு. எந்திரிச்ச உடனே திவாகர் அங்கேருந்து ஃபோர்ஸா வந்து இங்க வந்து உட்காரத்துக்கு வராரு. வந்த உடனே டக்குன்னு வினோதனா அதை சென்ஸ் பண்ணிட்டு டப்புன்னு அந்த இடத்துலயே உட்காந்துறாரு. நான் வரல, ஆயா வருவா அப்படின்னு சொல்லிட்டு அரோராவை அந்த பக்கம் தள்ளி விடுறாரு. யாரோ கூப்பிட்டவங்க கிட்ட. ஏன்னா அவர் இப்போ புரிஞ்சிருச்சு இவங்க திவாகர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வினோதனா இருந்தால் ஒரு பயங்கரமான சேஃப்டி திவ்யாவுக்கு. அதை விட பெரிய சேஃப்டி இல்லை. ஏன்னா திவாகர் கொஞ்சம் பயப்படுவார் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கவின், சாண்டி மாஸ்டர்லாம் இருக்கும்போது எல்லாரும் வரிசையா நின்னுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, பின்னாடி போயிட்டு பக்கத்துல போயிட்டு நிப்பாரு. நின்ன உடனே திவ்யா ஃபாஸ்ட்டா ஓடி போயிட்டு கனியக்கா பக்கத்துல புடிச்சிட்டு கனியக்கா கை புடிச்சிட்டு நிப்பாங்க. இவ்வளோ தூரம் ஒரு பொண்ணு பயப்படுற லெவலுக்கு தொரத்தக்கூடாது. அப்புறம் அந்த கவின், சாண்டி மாஸ்டர்லாம் போனதுக்கப்புறமா ரிட்டர்ன் வரும்போது பின்னாடியே தொரத்திட்டே வருவாரு. வராது அப்படின்னு சொல்லிட்டே போவாங்க. நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. விட்டா ஏதாச்சும் பண்ணிடுவார் போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு அவரோட பிஹேவியர். அப்பவும் ஆதிரை எல்லாம் திட்டுவாங்க. அப்புறமும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணும்போது தான் திவ்யா சொல்லுவாங்க, நான் கொலை பண்ண போறேன், ஒரு பாடி விழ போகுது அப்படின்லாம் சொல்லி திவ்யா சொல்லியிருப்பாங்க. இப்போ என்னடான்னா திருப்பவும் வந்துட்டு அரோராவை கூப்பிட்டு வச்சு திவ்யா பேசணும்னு சொல்லி கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே அங்கே பக்கத்தில் வந்துட்டு அரோரா பக்கத்தில் உட்காந்துட்டு, அரோரா நீ எந்திரி, நான் துஷாரை இங்கே அனுப்பட்டுமா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் அரோரா கண்ணத்தை பிடிச்சி கிள்றாரு. அதாவது திவ்யா கண்ணத்தை பிடிச்சி கிள்றதுக்கு வேணும்ன்ட்டு அந்த மாதிரி ஆக்ஷனில் அரோரா கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு, சொல்லும் நான் வரேன் சொல்லும், என்னை கொஞ்சம் பேச விடு சொல்லும்னு சொல்லிட்டு குனிஞ்சு ஃபேஸ் கிட்ட வந்து க்ளோஸ்அப்பில் வந்து பார்க்குறாரு. சத்தியமாக எப்படி தான் பொறுத்துட்ருக்காங்கன்னு தெரில. அவ்வளோ கடுப்பு வருது எனக்கே. அப்புறமா வந்துட்டு எல்லாரும் உட்காத்தி வச்சுட்டு, திவ்யா நீ ஓடி வந்து டபுள் கிக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வாட்டர் மெலனை. அப்போ ஓடி வந்து திவ்யா கிக் பண்ண வர மாதிரி அங்கேருந்து வராங்க. இவர் பயப்படுறாரு. அப்போ சபரி டீஸ் பண்ணிட்டு இருக்க. சபரி கிட்ட நிற்கிறது வந்து அப்படியே ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் அந்த திவ்யாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அங்கே நிற்கிறது. உடனே சபரி ஏதோ ஒரு டிஷ்யூவை தூக்கி வாட்டர் மெலன் மேலே எரிஞ்சிடுறாரு. வாட்டர் மெலன் அந்த பக்கமாக போயிடுறாரு. திவ்யாவும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டு இப்போ சபரியை கிக் பண்ணி காட்டலாமா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி சும்மா சாம்பிளுக்கு வைக்கிறாங்க. அப்போ திவ்யா அங்கேருந்து ஓடி வராங்க. சபரி டக்குன்னு தூக்கிட்டாரு. சத்தியமாக ஒரு லவ் மூவியில் ஒரு சீன் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் இங்கே வாயெல்லாம் திறந்துட்டு பல்லக்காட்டி சிரிச்சிட்ருக்கேன் அவங்க 2 பேரும் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்தியானமே வந்து பிரவீன் கிட்ட கை பிடிச்சிட்டு திவ்யாவை இழுக்கும் போதே திவ்யாவை தான் வந்து சபரி இங்கே வான்னு சொல்லிட்டு சபரியை பிடிச்சி டான்ஸ் ஆடுவாங்க. 2 தடவை பிரவீன் கிட்ட இருந்து போய் சபரி கை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடிருப்பாங்க. இப்போவும் அதே மாதிரி சபரி தூக்கிட்டு சுற்றினோடனே திவ்யா அவ்வளோ ஹாப்பியாக சிரிக்கிறாங்க. அப்புறமா சபரி என்ன பண்ணுறாருன்னா, அவரை பிடிச்சி வச்சுட்டு கண்ணை பொத்தி வச்சுட்டு அடிக்க வர மாதிரி, வாங்க எல்லாரும் அடிக்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. திவ்யா வந்துட்டு 2 குத்துறாங்க. நானும் அந்த குத்துறதுக்காக கூட அந்த அவரை டச் பண்ண மாட்டேன். அந்த அவ்வளோ கோவத்தில் திவ்யா வந்து குத்திட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆதிரை வந்து 2 அடி அடிக்கிறாங்க. அப்புறம் பிரவீன் வந்து வராரு, காலால் மிதிக்க வராரு. அப்போ வந்துட்டு திவ்யா வேண்டாம் அது மட்டும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் அரோரா வந்துட்டு இல்லை சபரி இது தப்பு அப்படிங்கிறாங்க எல்லாரும். உடனே சபரி சொல்கிறாரு, அவ்வளோ அறிவில்லாமல் ஒன்றும் இல்லை, நான் அப்போலாம் பண்ண மாட்டேன், சும்மா வம்பு பண்ணுறேன் அவ்வளோதான், சும்மா அவர்கிட்ட ஃபன்னாக தான் விளையாடுறேன், அது யாரும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க, நீ சொல்கிறத பார்த்தா நான் ஏதோ அநியாயம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாரு. உடனே வாட்டர் மெலனும் ஆமாம்மா அவன் என்கிட்ட ஃபன்னாக தான் பண்ணுறான் அப்படிங்கிறாரு. அவர் எல்லாமே ஃபன்னாக எடுத்துக்கிறாரு, அதெல்லாமே கரெக்டு. பட் ஒரு பொண்ணுக்கிட்ட அவர் வந்து இப்படி எல்லாம் மீறி போகக்கூடாது, அது ரொம்ப டூ மச்சு. அதை வந்து அவர் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். பசங்க கூட அவர் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். கேர்ள்ஸ்னால் ஒரு லிமிட் மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு பிடிக்கலன்னா அது கிராஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் ரெட் கார்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ அரோராவே சொல்லுவாங்க, பேசாமல் ரெட் கார்டு கொடுத்து உங்களை வெளியில் அனுப்பலாமா நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அரோராவும் திவ்யா உட்காந்துருக்குமா பக்கத்தில் போய்ட்டு ரொம்ப டூ மச்சாக போவார். நான் உண்மையிலே பிக் பாஸே கூப்பிட்டுருவாருன்னு நினச்சேன், எனக்கு கூப்பிடலை. என்னன்னு தெரில. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.